ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை. அத்தியாயம் 13, ஓவி 2. பாபாவின் அவ்வாறான வார்த்தைகள் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டவை. அவை முடிவில் கூட பயனற்றதானவை அல்ல. அவை சமநிலையானவை மற்றும் விலை மதிப்பற்றவை. விளக்கம். பாபாவின் வார்த்தைகள் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சமநிலையான உணர்ச்சிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. அந்த விலை மதிப்பற்ற வார்த்தை ரத்தினங்கள் உண்மை நிறைந்தவை மற்றும் ஒருபோதும் வீணாக்கப்படவில்லை. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி ஆராய்ச்சி செய்து உங்கள் இலக்கை அடைவதற்கு ஏற்ப நிகழ்காலத்திலே நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் திருப்தியுடன் இருங்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பாபா தினமும் சொல்வார், நான் ஒரு எளிய பிச்சைக்காரன். எனக்கு வீடு அல்லது குடும்பம் இல்லை. நான் முற்றிலும் பிரிக்கப்பட்ட மற்றும் கவலையற்றவன். வீடு வாசல் இல்லை. நான் முற்றிலும் பிரிக்கப்பட்ட மற்றும் கவலையற்றவன். நான் ஒரே இடத்திலே நிலையாக இருக்கின்றேன் மற்றும் உலகின் அனைத்து சச்சரவுகளை தியாகம் செய்து விட்டிருக்கின்றேன். ஆனாலும் இந்த மோக மாயையின் சக்தி என்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றது. நான் அதை மறந்துவிட்டேன். ஆனால் அது என்னை மறுக்கவில்லை. அது மீண்டும் மீண்டும் வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொள்கிறது. அதுவோ ஹரியினுடைய கடவுளின் மாயையே. அதனில் ஒரு பகுதி பிரம்மாதிகர்களை கூட தனது வசமாக்கும். அங்கு என்னை போன்ற பலவீனமான ஃபக்கீர் என்ன செய்ய முடியும்? அதன் முன் நான் எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும்? கடவுள் மகிழ்ச்சி அடைந்தால்தான் இந்த மாயை முடிவுக்கு வரும். ஹரிபக்தி மற்றும் ஹரி பஜனை இல்லாமல் மாயை அழிந்திடாது. இந்த ஆதி மாயை மற்றும் ஆதி சக்தியினுடைய முக்கியத்துவத்தை பக்தர்களின் நன்மைக்காக பாபா கூறுகின்றார். இந்த மோக மாயையினுடைய திரையில் இருந்து விடுதலை பெற ஹரி பக்தி ஹரி பஜனை மட்டுமே மிகவும் பொருத்தமான வழி. ஸ்ரீமத் பகவத் மகாபுராணத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பிரபு உத்தவுக்கு உபதேசம் செய்யும் போது, துறவிகள் என்னுடைய பிரதிபலன், நான் துறவிகளின் வடிவத்திலே தொடர்ந்து தோன்றுகின்றேன் என்று கூறுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த வாசகம் யாருக்கும் தெரியாது. இந்த பழமொழி அனைவருக்கும் நன்கு தெரிந்ததே. பக்தர்களின் நலனுக்காக கருணாசாகர சாயி சமர்த்தினுடைய வாயிலிருந்து வழிந்த ஞானாமிர்த வடிவில் உள்ள உண்மையான வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். பாபா பக்தர்களை ஞானாமிர்தத்தை குடிக்கச் செய்து எவருடைய பாவங்கள் அழிந்தன என்று கூறுகின்றாரோ, அத்தகைய சிறந்த நற்குணமுள்ள ஆன்மா எனது பக்தி மார்க்கத்திலே முன்னேறி செல்வார்கள்.
அவர்கள்தான் என்னுடைய உண்மையான அடையாளத்தை அறிந்து கொள்கின்றார்கள். தினமும் சாயி சாயியை ஜபித்துக் கொண்டே இருங்கள். சாயினுடைய நாமத்தை தொடர்ந்து ஸ்மரிசித்தால் என் அருளால் 7 கடல் தாண்டியும் உன்னை காத்து ஜீவராசிகளுக்கு சொல்லப்பட்ட 7 பாத்திரங்களையும் வளர்த்து பிரம்மஸ்தானத்திற்கு அழைத்துச் செல்வேன். என்னுடைய இந்த வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பு: கயிற்றை சத்குருவின் கைகளிலே ஒப்படைத்தவுடன் கவலைப்பட எக்காரணமும் இல்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।